மனித மூளையை புரிந்து கொண்டவர் யாருமே இல்லை. மூளை தான் நமக்கு நிறையா புரிதலை கொடுக்குறது. ஒரு கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தை உருவார் அந்த சமயத்திலேயே மூளை வளர்ச்சிங்கிறது கர்ப்பத்தில் நிறையா நடக்குது. அதனால தான் ஒரு அம்மா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே நல்லதை செய் நல்லதை சொல்லு, ஏன்னா அந்த மூளை கேட்டுக்கும், அதில் அழகாக விருத்தியாகும்னு ஒரு நம்ம ஐதீகம் நம்ம பண்பாட்டில் இருக்குது. அந்த சமயத்திலேயே அவங்களுக்கு சில மூளையில் டிசார்டர்ஸும் வருது. பிறவியிலேயே அவங்களுக்கு ஒரு செரிப்ரல் பாலப்சி அது மாதிரி நிறையா அவங்க சொன்னாங்க. அது மாதிரி சில பிரெயின் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வருது. ஸோ இந்த மூளை எப்படி வளருது, இதனால என்ன டிசார்டர்ஸ் வருது, குறிப்பாக அதுக்கப்புறம் அல்சீமியர், பார்க்கின்சன் இது மாதிரி டிசீசஸ்லாம் எப்படி மூளையை எந்த இடத்துல பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலே நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மூளை எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு, அந்த கனெக்ஷனை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரெயினை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் இப்போ பண்ணது ஒரு மூளையை எடுத்து, ஒரு மூளையில் இப்போ 5 மூளை இன்றைக்கி டேட்டா ரிலீஸ் பண்ணுறோம். அந்த மூளையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இப்போ நாங்கள் 5 ஃபீட்டல் பிரெயின்ஸ், அதாவது 2வது ட்ரைமஸ்டர், அதாவது 14லேருந்து 24 வாரத்துக்குள்ளே வளர்ச்சி அடைந்த மூளையை எடுத்து அதை 0.5 மைக்ரானாக ஸ்லைஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ மனித முடிங்கிறது 50 மைக்ரான், 0.5னா எவ்வளோ வரும், பை 100. மனித முடியோட டயாமீட்டரில் 1/100 அந்த லெவலில் அதை ஸ்லைஸ் பண்ணி, ஒரு ஸ்லைஸுக்கு இன்னொரு ஸ்லைஸுக்கு நடுப்புற என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணி, மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டடி பண்ணி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பியும் முதல்ல ஸ்லைஸ் பண்ணி அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி, திருப்பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதை 3Dயில் ரெண்டர் பண்ணுறோம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. இது உலக உலகிலேயே முதல் முறையாக ஐஐடி மெட்ராஸ் இதை செஞ்சிருக்கோம். இதில் இது மாதிரியான ஒரு ஹியூமன் பிரெயினில் இந்த மாதிரியான ஒரு டேட்டா எங்கேயுமே அவைலபிள் இல்லை. இன்னைக்கு உலகத்துக்கு அதை நாங்கள் கொடுக்க போகிறோம். இதை இதுக்கு பேர் தாரிணின்னு வச்சுருக்கோம். தாரிணின்னு பேர். இந்த தொழில்நுட்பம் எப்போ டெவலப் ஆச்சுன்னா, கோவிட் டைமில் டெவலப் ஆச்சு. கோவிட் டைமில் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருந்தது. அந்த டைமில் நாங்கள் இங்கே டெவலப் பண்ணோம். இதை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு உலக லெவலில் நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இண்டிஜினஸாக உருவாக்கினோம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 90% 95% ஆஃப் அவர் ஒர்க்கு இந்தியாவில் தயாரித்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் இன்னொரு என்ன பெரிய தமிழகத்துக்கு என்ன பெருமைன்னா, இதில் இப்போ இன்வால்வ் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ சவிதா மேடம் வந்திருக்காங்க, குமுதா, ஐஐடி மெட்ராஸ், இது மாதிரி தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் 2 இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டேட்டா வந்திருக்கு. இந்த டேட்டா கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் முன்னாடி இது நாங்கள் ஒரு வருஷம் முன்னாடியே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வேறு ஒரு நல்ல பெரிய ஏஜென்சி இதை நமக்கு வேலிடேட் பண்ணணும்னு நினச்சோம். அதுதான் அந்த ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜி, 130 வருஷம் ஓல்டு ஜேர்னல். அவங்களுக்கு இந்த பேப்பரை அமைச்சோம். அவங்க கம்ப்ளீட்டாக வேலிடேட் பண்ணி, இது மாதிரியான ஒரு இது இந்தியாவில் நடக்கிறது பெரிய எங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக அது நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவு, திருப்தி அடைக்கிறதுன்னு சொல்லி அவங்களே இந்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு நானே ஊடக நண்பர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க அமெரிக்காலேருந்து. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஹியர். ஒரு பிரெயினை இப்போ ஸ்டடி பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டா எப்படியான டிஃபார்மேஷன்ஸ் அதில் வரலாம், சின்ன வயசுலேயே அது மாதிரி வந்தால் எந்த மாதிரியான மெடிசன் கொடுக்கலாம், அது குயிக்காக ட்ரெயின் குயிக்காக சரி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கைடட் நியூரல் சர்ஜரி பண்ணுறது எப்படி இது நடக்கும், ஸ்ட்ரோக்ஸ் ஏன் வருது, இது மாதிரி பல விதங்களில் நம்ம ஒரு புரியாத புதிராக இருந்த
மூளையை இன்னைக்கு அதை பற்றியான சில இன்சைட்ஸ் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஸ்டெப்பு அஹெட். அதாவது இந்தியா தான் கிறிஸ் சார் சொன்ன, கோபாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலையும் நம்ம செய்ய முடியும். சாதாரண ரிசர்ச் இல்லை, ரொம்ப டீப் கோர் டெக் ரிசர்ச் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு.